பற்றி விழிப்புணர்வு வீடியோ போட்ட கோபி சுதாகர் வந்து கோயம்புத்தூர்ல கேஸ் போட்டுருக்காங்க. அதுக்கு அவர் தப்புன்னு சொல்லி நியாயமா வழக்கறிஞர் மாறாடுறாரு. எப்படி பாக்குறீங்க? விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தினா இல்ல, அது அண்ணன் விருதுநகர்ல வச்சு இந்த அருப்புக்கோட்டையில வச்சு பேசும்போதும் பேசுவேன். இது வந்து தம்பி கோபி சுதாகருடைய பணி இல்ல, என்னுடைய பணி, உங்களுடைய பணி, மானுடனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய அரிய பெரிய சமூக பணி. இதை முன்னோர்கள் செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சாங்க, பேசினாங்க. எத்தனை சித்தர்கள், எத்தனை ஞானிகள், எவ்வளவு யோகிகள், எவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள் பாடுபட்ட பூமியில இன்னும் சாதிக்காக நம்ம கொலை செஞ்சுக்கிறோம்ங்கிறது சொல்லுங்க. இவன் கொலை பண்ணால, இனத்தை கொன்னால லட்சக்கணக்கா, அவன்ல ஒருத்தனை கொல்லல. புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ இருக்கான் பகைவன், ஆனா சொந்த ரத்தங்களை வெட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. இதத்தான் நம்ம ஐயா காப்பா அரவானது தன்னின பகைங்கிறார். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம்டாங்கிறார். புரியுதா? அது ஒரு நோய் தான், அதை சரி பண்ணணும். அதிகாரத்தில் இருப்பவங்க அதுக்கான இது பண்ணாம, ஏன்னா படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கு போற பிள்ளைகள் பைக்குட்டுக்குள்ள அருவாளோட போறான்னா நடுக்கமா இருக்க இல்லையா? என்னடா ஒரு தலைமுறை இவ்வளவு நஞ்சா வளருதுன்னு. அதனால அது கோபி சுதாகர் மேல வழக்கு போடுவதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமூக தீண்டாமையை காட்டுது, சமூகத்தில் மேலங்கி இருக்கிற சாதிய கொடுமைகளை காட்டுது. பெருமை எதுல வேணாலும் இருக்கலாம், அதுல இருக்கக்கூடாது, சாதி மதத்தில் இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கு மொழி, இனம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய இறை, அதுலதான் தனக்கு வந்து தன்னுடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை, அதுலதான் பெருமை இருக்கணுமே ஒழிய சாதி மதத்துல என்ன பெருமை இருக்குது?